This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provided self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world project. Courses are available in both Tamil and English. Get certificate and boost your career with the affordable combo offer. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நாம் காண இருப்பது என்னவென்றால், என் ராசாவின் மனசிலே படம் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அந்த படத்தில் டைட்டிலில் ஒரு சாங் வரும். அதாவது என்ன அப்படின்னிங்கன்னா, குயில் பாட்டு ஹோ வந்ததென்ன இளமானே. இந்த பாட்டு டைட்டில் சாங்காக ஓடும். நம்ம அதை டைட்டில் சாங் தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக அது படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னிங்கன்னா, இடையில் வரக்கூடிய ஒரு பாட்டாக தான் ராஜா சார் பாடுற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. எந்த சீன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராஜ்கிரண் மீனாவை அடிச்சிருவார் ஒரு கோபத்தில். அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்போ அந்த சீனில் இவர் பாடுற மாதிரி அந்த பாட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதை பிக்சர்லாம் எடுத்துகிட்டு எடிட் பண்ணி இவர்கிட்ட ராஜா சார்கிட்ட ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு கொடுக்கும்போது அவர் படம் போட்டு பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த சீனுக்கு இந்த பாட்டு கொஞ்சம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காரு, டேரக்டரை கூப்பிட்டு, இப்போ இதுக்கு பதிலாக நான் வேறு பாட்டு போட்டு தரேன், நீங்கள் இந்த பாட்டை தூக்கி டைட்டிலில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ டேரக்டர் சொல்லியிருக்காரு, சார் ஆல்ரெடி எல்லாம் ஷூட் பண்ணி எல்லாம் எடிட் பண்ணி வெளியில் படத்தை கொண்டு வந்தாச்சு, இதுக்கு மேலே அது எப்படி நம்ம போய் திருப்பி ரீஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, நீ ஒன்றுமே பண்ண வேணாம், நீ என்ன படம் எடுத்து வச்சுருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் டியூன் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம பண்ணி கொடுத்துலாம், நீ ஒன்றுமே பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை ஓட விட்டு அதுக்கு இவர் நோட்ஸ் எழுதி அப்போவே இவரே அதுக்கு பாடல்களும் எழுதி இவரேவே அதை பாடியும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார். அந்த சீன் அவங்க ஆல்ரெடி எடுத்தது குயில் பாட்டு, அந்த பாட்டுக்கு எடுத்த சீன்களெல்லாம் இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த எந்தெந்த இடத்துல என்ன சீன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரிகளை இவரேவே எழுதி இவரேவே டியூன் பண்ணி இவராகவே பாடி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பார்த்துங்க, அது நீங்கள் திருப்பி அந்த படத்தை ஒரு பாட்டு அந்த பாட்டை மட்டும் பாருங்கள். அந்த உண்மையாகவே இந்த பாட்டுக்காகவே எடுத்த சீன் மாதிரியே இருக்கும். அப்படியே சூப்பராக. ஏன்னா ஆல்ரெடி எடுத்ததை இவர் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ ராஜா சாரை பற்றி நம்ம எப்படி யோசிச்சு பாருங்கள். அவர் மாதிரி ஒரு ஜீனியஸ்லாம் இருப்பாங்களா? அப்பா, என்ன கேட்டால் உலகத்திலேயே அந்த மாதிரி ஒருத்தர் கிடையாது. உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு மாமேதை நம்ம ராஜா சார் தான். அவரெல்லாம் நம்ம ஒரு வாழும்போது நம்மளும் வாழ்கிறோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பனையான ஒரு விஷயம். அவரெல்லாம் நம்ம கொண்டாடி தீர்க்கணும் நண்பர்களே. அவரை பற்றி தவறான வதந்திகள்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது. அவரை கொண்டாடணும். அவரை பற்றி மிக பெருமையாக நம்ம பேசணும். ஆல்ரெடி ஹேராம் படத்திலே அவர் அதேமாதிரி ஏற்கனவே வேறு ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சு நம்ம கமலஹாசன் எடுத்து வந்த படத்துக்கு அவர் திருப்பியும் மியூசிக் போட்டு அதை நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்தார். அது நமக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் செஞ்சுருக்கார். இது நிறைய பேருக்கு தெரியல. அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் தெரியும், அந்த ஆழத்தில் என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும், அது யாருக்குத்தான் தெரியும். இது குயில் பாட்டு ஹோ வந்ததென்ன இளமானே. அந்த பாட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டை போட்டு அந்த சீனை அப்படியே ஃபில் பண்ணிருக்கார். நம்ம பாருங்கள், அப்படியே நமக்கு ஒரு வித்தியாசமே தெரியாது. மிக அற்புதமாக போகும். அதனால் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திறமை படைத்த ஒரு மாமேதையை நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம வாழும் காலத்தில் நம்மோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய விஷயம் நண்பர்களே. அவரை நினச்சி நம்ம பெருமைப்படணும். நம்ம அவரை கொண்டாடி தீர்க்கணும். நம்ம அரசு அவருக்கு அந்த பாராட்டு விழாவை ஆகஸ்ட்டில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் எல்லாருமே கொண்டாடணும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவர் வாழும் காலத்தில் நம்ம வாழ்கிறதுங்கிறதே மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம் நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோக்களில் அவரை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், நன்றி.